தகமை சான்ற தலைவர் அவர்களே, இங்கே குழுமி இருக்கும் அறிஞர் பெருமக்களே, தாய்மார்களே, மெய்யுணர்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சி. இன்று சினந்தகத்தல் என்ற பொருள் பற்றி சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். சிந்தனைக்கு மாத்திரமல்ல, சிந்தனை செய்த பின் எடுத்த முடிவு, எடுக்க போகும் முடிவு, அந்த முடிவின்படியே வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நமது குடும்ப வாழ்க்கையில, சமுதாயத்துல தொடர்பு கொள்ளும் போது, மற்ற எல்லா நாட்களிலும் ஆயுள் முழுவதோ பின்பற்றி பயன் பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல திட்டத்தோடு சினம் தவிர்த்தல் என்ற பயிற்சி முறையை இப்பொழுது தொடங்குகிறோம். அன்பர்களே, காலையில மனோசக்தியும் மன அமைதியும் பற்றி நாம் சிந்தித்தோம். மனம் என்பது என்ன என்றதை நல்ல முறையிலே விளங்கி கொண்ட போது, other end of your mind is Almighty the God. மனதனுடைய அடித்தளம் சென்று விட்டால் அந்த அடித்தளமே எல்லாம் வல்ல இறைவனாகவே இருக்கிறான் என்பது பொருள். ஆக மனம் என்பதே இறைவன் தான். ஆனால் புலன்களோடு தொடர்பு கொண்ட காரணத்தினால அது எல்லை கட்டி எண்ணங்களாக, உணர்ச்சி வயமான நிலைகளாக பல்வேறு விதமான பெயர்களோடு இருக்க காண்கிறோம். நீர் என்பதில குற்றமில்லை. ஆனால் தங்கு இடத்துக்கு தக்கவாறு அந்த நீர் பல பெயர் பெறுகிறது. ஆறு, ஓடை, சாக்கடை, குட்டை, குளம், ஏரி, கால்வாய் என்றெல்லாம் சொல்கிறோமே. அதே போன்றுதான் அறிவு ஆனது அது நிற்கு நிலைக்கு ஏற்ப எந்த பொருளோடு தொடர்பு கொண்டு அது எந்த செயலை நாடி நிற்கிறதோ அதற்கு தக்கவாறு பல பெயர்கள். இந்த நிலையில மனித மனம் ஒரு புறம் இறைவனோடு தொடர்பு கொண்டு இறைவனாகவே இருக்கிறது, இன்னொரு புறம் உலக பொருட்களோடு தொடர்பு கொண்டு எல்லை கட்டி கொண்டு அவ்வப்போது உணர்ச்சி வயப்பட்டு செயல்கள் தவறாகவும் விளைவுகள் துன்பமாகவும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதை நாம் அனுபவமாக காண்கிறோம். இந்த மனதுக்கு சக்தி வேண்டுமானால் சிறுக சிறுக இந்த புலன் கவர்ச்சியிலே இருந்து விடுபட்டு இறைநிலையோடு ஒன்றி நிற்கக்கூடிய பயிற்சியும் பழக்கமும் வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு இறைநிலையோடு நெருங்கி நிற்கிறோமோ மனத்தால, அறிவால, அந்த அளவுதான் மனதுக்கு சக்தி ஏற்படும். முனை பக்கமே இருக்கிற போது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்களாக அடிக்கடி சீர்கட்டு நிற்கும். அந்த மனநிலையோடு செயலாற்றும் போது தனக்கும் பிறருக்கும் துன்பமே விளையும். ஆனால் தன்னை உணர்ந்து, அறிவின் பெருமை உணர்ந்து, உணர்ச்சி வய நிலைகளில் இருந்து நம்மை மாற்றிக்கொண்டு இறைநிலைக்கே போக 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 நெருங்க 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 அந்த அளவு நம்முடைய ஆற்றலும் சக்தியும் அதிகரிக்கிறது. மனதனுடைய சக்தி, மனிதனுடைய ஆற்றல் எப்பொழுது ஓங்குகிறது என்று சொன்னால், எந்த அளவிலே இறைவனை நெருங்குகிறானோ, இறைவனோடு உறைந்து நிற்கிறானோ அந்த அளவு அவனுடைய
ஆற்றல் வெளிப்படுகிறது. சைபர் என்றும் 1 என்றும் நாம் கணக்கில் சொல்றோம். தான் நிறைவாய் இருந்திடினும் தான் பாழாய். எந்த 1 இருந்து 9 வரையில பார்க்கிறோம், அதன் பிறகு சைபர். இந்த 9ஓட 10 எழுத்துக்கள் நாம் 1, 2 என்ற கணக்குக்கு உபயோகிக்கிறோம். இதுல சைபரை எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா 0, அதுதான் முழுமையான ஒரு எண். 1 முதல் 9 வரையில ஒரு இடத்துல ஆரம்பிக்கும், ஒரு இடத்துல முடியும், கோணல் மாணலாகவும் வரும். ஆனால் 0 என்பது அப்படி இல்லை, சரியான ஒரு வட்ட வடிவமாக முழுமையாக இருக்கிறது. என்றாலும் அதற்கு மதிப்பு உண்டா என்றால் இல்லை. தன்னிறைவாய் இருந்திடினும் தான் பாழாய், தனக்கென்று தனிமதிப்பு ஏதுமின்றி தன்னை சார்ந்த எண்களுக்கோர் இடமொக்க தக்கபடி மதிப்பளித்து ஆயினும் அதே சைபர் தன்னை சார்ந்து நிற்கக்கூடிய எண்ணுக்கு மதிப்பளிக்கிறது. அந்த 0க்கு முன்னதாக நிற்குமேயானால் 1, அது 10 என்ற மதிப்பு பெறுகிறது. 0ஐ அலட்சியம் செய்த முறையில முன்னே வந்து நிற்குமேயானால் அது 10ல் 1ஆக மாற்றுகிறது. 0க்கு மதிப்பில்லை, ஆனால் அதை சேரக்கூடிய எண்களுக்கு இடமொக்க மதிப்பளிக்கிறது. தன்னிறைவாய் இருந்திடனும் தான் பாழாய், தனக்கென்று தனிமதிப்பு ஏதுமின்றி தன்னை சார்ந்த எண்களுக்கு தக்கபடி இடமொக்க மதிப்பளித்து தன்னை போல் எண்ணெடுத்து தன்னோடு கூட்டி கழித்து பெருக்கினாலும் தன் மதிப்பு மாறாத தனிச்சிறப்பாம் வியத்தகு எண்ணே 0. தன்னை போல இன்னொரு எண் எடுத்து, அதாவது சைபர் 0ஐ எடுத்துக்கொண்டு அதை கூட்டினாலும் கழித்தாலும் வகுத்தாலும் பெருக்கினாலும் மதிப்பு மாறாதது எதுவோ அதுதான் 0 என்று சொல்லுகிறோம். அந்த 0 தான் இறை நிலைக்கு சமமாக கொள்ளப்படுகிறது. அந்த 0 நிலை அடைந்த பெரியார்கள் தான் பூஜ்யர்கள் எனப்படுகின்றார்கள். அந்த 0 என்ற நிலை தனக்கென்று எந்த மதிப்பும் வைத்துக் கொள்ளாமல், ஆனால் தன்னை சார்ந்தவர்களுக்கு அவர்கள் கொடுக்கும் மதிப்புக்கு ஏற்ப அவர்கள் மதிப்பு பெற வழிவகுத்து கொடுக்கக்கூடிய பெரியார்கள் எல்லாம் பூஜ்யர்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். அப்பொழுது அதே போன்று இறைநிலை என்ற 0 ஒன்றுமே இல்லை என்று நாம் சொல்லுகிறோம், நினைக்கிறோம். அத்தகைய அகண்டாகாரமாக எங்கும் நிறைந்து பேராற்றலாக ஆம்னிஷியன்ஸ் என்ற எங்கு நிறைந்த பொருளாக எல்லாம் அறிந்த பொருளாக இருக்கக்கூடிய ஒரு பொருளோடு எந்த அளவு இந்த மனம் சிறுக 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 சேர்ந்து நிலைத்து இருக்கிறதோ அந்த அளவுதான் அது ஆற்றலை பெறுகிறது என்று பல வகையில காலையில நாம் விளங்கி கொண்டோம். அப்படி ஆற்றல் பெருக வேண்டுமானால் தன்னிடம் உள்ள குறைகளை களைந்து கொள்ள வேண்டும். மனமானது தூய்மை பெற வேண்டும். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாள் மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்களில் இருந்து தன்னை விடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சமநிலை உண்டாகும். மனித மனத்துக்கு 4 நிலைகளை கூறலாம்: துன்பம், இன்பம், அமைதி, பேரின்பம் என்று. உடல் இயங்கும் போது, மனம் இயங்கும் போதும் உடலாற்றலாகிய ஜீவகாந்த சக்தி அதிகமாக செலவழிகிற போது, உணர்ச்சி வயப்படும் போதும் துன்பம் உண்டாகும். அப்படி துன்பம் இன்றி ஜீவகாந்த சக்தி செலவாகிறது.
நம்முடைய கருவிகள் ஐம்புலன்கள் தாங்கும் அளவுக்கு தான் செலவாகிறது. அதே நேரத்துல செலவாகக்கூடிய சக்தி சர்ப்ளஸ், மிச்சமான அளவுதான் செலவாகிறது என்றால் இன்பமாக இருக்கும். அதற்கு மேலாக அமைதி, இன்பமோ துன்பமோ இல்லை, சமமாக இருக்கிறது உணர்வு என்று கொள்ளும். அதுதான் அமைதி. அந்த சமமான நிலையில தான் மனமானது இறைவனை நோக்கி செல்லும். இன்ப துன்பை என்ற இரண்டு நிலைகள்லையும் புறத்தை சென்று புலன்கள் மூலமாக எல்லை கட்டி கொண்டு செதறி சீரழிந்த நிலையிலே தான் மனம் இயங்கிக் கொண்டிருக்கும். இன்பமும் துன்பமும் அற்று சமமாக இருக்கக்கூடிய அமைதி நிலையில தான் அறிவு அறிவாக இருக்கும். அந்த நிலையில தான் அறிவு உயர முடியும். அங்குதான் சிந்தனை உயர வேண்டும். நான் எங்கே இருக்கிறேன், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆற்றல் என்ன, எனக்கு எங்கிருந்து ஆற்றல் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது, இந்த பேரியக்க மண்டலம் எவ்வளவு நீதியோடு அணுமுதல் அண்டை ஈராக எல்லாமே ஒழுங்காக பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற மூன்று தன்மையோடு தவறாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றனவே. இந்த இயக்கங்களுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த மகாசக்தி. அது எனக்கும் அந்த சக்திக்கும் என்ன தொடர்பு என்றெல்லாம் சிந்திக்க 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 அந்த பொருளையும் அந்த முழு பொருளையும் உணர்ந்து கொள்வான். உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவையும் உணர்ந்து கொள்வான். அப்படி உணர்ந்து கொள்ளும் போதுதான் எல்லாம் வல்ல முழுமுதற் பொருளே இவனிடம் அறிவாக இயங்குகிறது என்பதை தெரிந்து கொள்றான். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் என்று வள்ளுவர் கூற்று. சந்தேகமே இன்றி அகத்துக்கு உட்பொருளாக அறிவை பற்றி அதை நன்றாக சந்தேகமற தெரிந்து கொண்டானேயானால் அறிவாக இருக்கக்கூடியவன் இவன். அறிவை பற்றி சரியாக தெரிந்து கொள்வானேயானால் இறைவன், அவனை இறைவனாகவே கருதி கொள்ளலாம். இறைவனை உணர்ந்த போது இவனை உணர்ந்து விட்டான், அவனே இவன் என்பதை உணர்ந்து கொள்கிறான். அந்த இடத்திலே முழுமை பேறு ஏற்பட்டு விடுகிறது. அங்கு அவனுடைய மனோசக்தியினுடைய அளவு என்ன? இறைவனுடைய சக்தியே தான். என்றாலும் இறைவனை போல இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் கட்டி காக்க முடியுமா இவனால? முடியாது. ஏனென்றால் சமுத்திரத்துல நீர் இருக்கிறது, அதை ஒரு குடத்துல எடுத்துக்கொண்டு தனியா எடுத்து வந்துடுறோம். இது சமுத்திர நீர் என்று சொல்லலாம், அதுல தவறே இல்லை. ஆனா சமுத்திரத்துல கப்பல் விடலாம், இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகலாம், 5000 மைல் 6000 மைல் ஓடும். ஆனா இந்த குடத்துல என்ன விடலாம்? அந்த அளவு வித்தியாசம் இருக்கு. உடலால எல்லை கட்டி கொண்ட அந்த மாபெரும் வல்லமையுள்ள பரம்பொருளே இங்க அறிவு என்ற நிலையில எல்லை கட்டிய உணர்வாக இருக்கிறது. எப்பொழுதுமே உணர்வுகள் உடலை ஒட்டிதான் உணர்வு அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த வேறுபாட்டை நன்றாக உணர்ந்து எப்பொழுதுமே இந்த புலனளவிலே சிக்கி நாம் தவித்துக் கொண்டு துன்பை ஏற்றுக்கொள்ளாத விழிப்போடு இருப்பதற்கு இறைவா எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருக்க 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 அவனோடு உறைந்து இருக்கக்கூடிய ஒரு பழக்கமும் வன்மையும் வந்துவிடும். எந்த அளவு நெருங்கி நிற்கிறானோ, எந்த அளவு சரணாகதி ஒன்றி நிற்கிறானோ, அந்த அளவு அவனுக்கு மனோசக்தி வந்து விடுகிறது. அந்த மனோசக்தி எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகி வருகிறதோ அந்த அளவுக்குத்தான் மனதிலே அமைதியும் உண்டாகும்.
இறைவன் நிலையை உணர்ந்து அதன் மூலமாக அறிவின் நிலையை உணர்ந்த போது அந்த அறிவு ஒரு எல்லை கட்டி கொண்டு உடலிலே சிக்கொண்டிருப்பதை உணர்ந்த பிறகு வரக்கூடிய இன்ப துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாத விழிப்பு நிலையும் இதுபோன்று உயிர்களாக இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு இன்ப துன்ப இயல்பறிந்து துன்பத்தை போக்கக்கூடிய கருணை செயலும் துன்பமே அளிக்காமல் இருக்க வேண்டும் என்ற ஒழுக்க பண்பாடும் இயல்பாக வந்தது. அதோடு வியப்பும் இல்லை, ஒரு உயர்வதாழ் இல்லை, சமநிலையில இருக்கக்கூடிய விரிந்த அறிவு அப்பொழுதுதான் இறைநிலையோடு ஒன்றி ஒன்றி இருக்க பகைவனையும் வாழ்த்துதற்கு உரிய மனப்பாங்கு தாராகவே உண்டாகும். பகைவன் என்று ஒருவனும் இல்லை. ஏதோ ஒருவன் இவனை பகைவனா நினைக்கிறான், துன்பம் செய்கிறான் என்று சொன்னால் அது அவரை பொறுத்ததல்ல. இவனிடம் இருக்கக்கூடிய குற்றப்பதிவுகளை போக்குவதற்காக, வெளியிட்டு இவனை தூய்மை செய்வதற்காக காலம் வந்தபோது அந்த அகண்டாகார ஆற்றலாகிய இறையருள் இன்னொருவர் மூலமாக இவனுக்கு அந்த சிகிச்சையை கொடுக்கிற போது அது துன்பமாக இருக்கிறது. ஆகவே துன்பம் என்பது இவனுக்கு முன்னதாக ஏற்படுத்தப்பட்ட பதிவு, பழிச்செயல் பதிவுகள் வெளியாகும் ஒரு ப்ராசஸ். அந்த நிலையில இறைவன் அவனை கருவியாக ஏற்றுக்கொண்டான. அவனை வாழ்த்துவோம், இறைவனை வாழ்த்துவோம் என்ற போதுதான் பகைவனை வேண்டும் என்ற கருணை உள்ளம் பெற்றவனாக மாறுகிறான். இவ்வாறு இறைநிலையை உணர்ந்த அறிவுக்கு ஆற்றல், மனோசக்தி அதிகமாகிறது. அவன் நினைந்ததெல்லாம் நடக்கும் என்றாலும் நடப்பதை மாத்திரம்தான் நினைப்பான். அந்த வெற்றி அவனுக்கு வந்துவிடும். அந்த ஆற்றல் வந்தவுடனே எல்லா நிகழ்ச்சிகளும் முறை தவறாத, நெறி தவறாமல் அணு முதல் அண்ட ஈராக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமையை எண்ணி எண்ணி உணர்ந்து சலிப்பில்லாமல் இந்த மனவிரிவிலே அந்த இயற்கையும் அழகையும் ரகசியத்தையும் கண்டு கண்டு கழித்து கொண்டே இருக்கக்கூடிய பேரின்பத்திலே அவன் இருப்பதனால அமைதிதான் இருக்கும். இந்த நிலையை எல்லா மக்களும் தான் அடைய வேண்டும். அதற்கு தடையாக இருப்பது 6 குணங்கள்: பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்கள். இந்த 6 குணங்கள் எவ்வாறு எழுகின்றன என்பதை பார்ப்போம். மனிதனிடம் 3 களங்கங்கள் இதுவரையில கண்டுபிடித்து வகுத்து இருக்கின்றார்கள்: தன்முனைப்பு, பழிச்செயல் பதிவுகள், மயக்கம், ஈகோ, இம்பிரிண்ட்ஸ் ஆஃப் சின்ஸ் அண்ட் இல்லூஷன், ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்வார்கள். இறைவனே எல்லாவற்றையும் உண்டு பண்ணி ஒவ்வொன்றுக்குள்ளும் ஊடுருவி நிறைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இவனுக்குள்ளாக அறிவாக இருப்பவன் அவனே என்ற போதும் அந்த உண்மையை அறியாது ஓரளவிலே அளவிலே கொண்ட ஒரு வலிவு, அழகு, வயது, செல்வம், செல்வாக்கு, கல்வி, தொழில்திறன் இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு நான் உயர்ந்தவன் அல்லது அவன் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன் என்ற உயர்வாளை மனதிலே வைத்துக் கொள்ளும் போது மனிதன் சிறுமையை அடைகிறான். அந்த சிறுமையிலே எழக்கூடிய விருப்ப கோடுகள் 2: தான், தனது என்ற 2 விருப்ப கோடுகள். தான் என்பது அதிகாரப்பற்று, தனது என்பது பொருள்பற்று.
இந்த அதிகாரப்பற்று பொருள் பற்று இரண்டும் கூடி 6 குணங்களை, வேண்டாத உணர்ச்சி வயமான குணங்களை, டெம்பரமெண்டல் மூட் என்று சொல்வார்கள், உற்பத்தி செய்கின்றன. அவைதான் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்பது. பேராசை என்பது அளவுக்கு மீறிய ஆசை. ஆசை இல்லாமல் வாழ முடியாது, ஆசையை தவிர்க்க முடியாது. ஆனால் எந்த இடத்திலே அது துன்பத்தை தரத்தக்க அளவுக்கு போகிறதோ அந்த அளவிலே தான் அது பேராசை என்று சொல்லப்படும். ஆக அந்த பேராசையை தவிர்க்க வேண்டும். அப்படி ஆசையை முறைப்படுத்தாது விட்டுவிட்டால் தான் அதை அடைய வேண்டும் அதை அடைய வேண்டும் என்று ஆசையினுடைய வேகம் அதிகமாக இருக்கும். அதற்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள், தடையாக இருக்கும் நிகழ்ச்சிகள், தடையாக இருக்கக்கூடிய பொருட்கள், இவற்றை அழித்து விட வேண்டும், எடுத்து விட வேண்டும் என்று எண்ணி அவற்றோடு உடல் உணர்ச்சிகளையும் சேர்த்து செலவிடும் போது சினம் என்பது உண்டாகிறது. ஆசையின் மறுபிறப்பு சினம், பேராசையின் மறுபிறப்பு. அதே ஆசைதான் கடும்பற்றாக இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும், மற்றவர்களுக்கு இது கொடுக்க கூடாது என்று இழுத்து பிடித்துக் கொண்டு இருப்பது கடும்பற்று. முறையற்ற பால் கவர்ச்சியும் அப்படியேதான். உயர்வுதாழ் மனப்பான்மை என்றதும் பொறாமை. அவர் உயர்ந்திருக்கிறார், நான் உயர்ந்திருக்கிறேன், அல்லது தாழ்ந்திருக்கிறார், தாழ்ந்திருக்கிறேன் என்ற அளவில இவ்வாறு ஒருவருக்கொருவர் அடங்கி இருக்க வேண்டும், அடக்கம் செய்ய வேண்டும் என்ற போது உயர்வுதாழ் மனப்பான்மை. சினம் எழுந்து செயல்படாது அது இருப்பு கட்டி விட்டால், வலுவும் வாய்ப்பும் கிட்டும் போது நான் அதை முடித்துக் கொள்வேன் என்று எழுந்த சினத்தை இருப்பு வைத்து காத்து வருபவன் அவன்தான் வஞ்சன். அந்த குணத்துக்கு வஞ்சம் என்று பெயர். ஆக ஆசையை சீரமைக்காத போது அது முறை பிறழ்ந்து வாழ்க்கையிலே ஒவ்வொரு துறையிலும் ஓடி 6 குணங்களாக மொத்தம் டெம்பரமெண்டல் மூட்ஸ் என்று சொல்லக்கூடிய உணர்ச்சி வயப்பட்ட குணங்களாக மாறுகின்றன. அவற்றிலே கொடிய தீமை தரத்தக்க ஒரு குணம் செல்லும். எல்லாவற்றையும் விட உணர்ச்சி வய நிலைகளிலே எல்லா அந்த 6 நிலைகளையும் விட சினம் கொடியது. சினனும் சேர்ந்தாரை கொல்லி என்று வள்ளுவனார் கூறுகின்றார். யாரிடம் சினம் சேர்கிறதோ அவனை கொண்டு விடும், அழித்து விடும் என்பது. ஏன்? சினம் எழும்போது ஒரு மனிதனுடைய நிலையை நன்றாக கவனித்து பாருங்கள். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில உளவியல் ஞானிகள் கண்டுபிடித்திருப்பது உணர்ச்சி வயப்பட்ட நிலை. மனிதன் சாதாரண விழிப்பு நிலையில அவனுடைய எண்ணத்தின் மனதின் ஃப்ரீக்வன்சி, அதாவது இயக்க அலை 14 இருந்து 40 வரையில ஓடிக்கொண்டிருக்கும். அதுல 20, 25, 30 என்று ஓடும்போது உணர்ச்சி வயப்பட்ட போது அவ்வாறு ஓடும். அதற்கு தக்கவாறு உடல்ல உள்ள ஆற்றலானது அதிகமாக செலவு. அப்படி அதிகமாக செலவழிகிற போது அறிவுக்கு அமைதி இல்லை. இந்த செயலிலே இவன் ஆழ்ந்திருக்கிறானோ அதை தன்னை மறந்து விடுகிறான். என்ன செய்வது என்று அறியாமல் அந்த உணர்ச்சி வயத்தில உடல்ல உள்ள செல்கள், உயிராற்றலுடைய வேகம் எல்லாம் சேர்ந்து தவறான விளைவுகளை, முறை தவறிய விளைவுகளை அந்த உணர்ச்சி நிலைகளில் ஒன்றுதான் சினம். சினம் எழும்போது என்ன ஆகிறது? உயிர் சக்தி அதிகமாக
செலவழிய ஆரம்பிக்கிறது. அந்த உயிராற்றல் என்ற ஜீவகாந்த சக்தி செலவை சரி கட்டுவதற்கு உயிர் சக்தியானது விரைவாக சுழலுகிறது. உடலுக்கும் நம்ம உயிராற்றல் என்ற சூக்கும சரீரத்துக்கும் சரியாக இருக்க வேண்டும், அதே அளவில் இருக்க வேண்டும் வால்யூம். ஆனால் விரைவாக இயங்க ஆரம்பிச்சா அந்த உயிர் சக்தியானது ஒவ்வொன்றும் வேகம் கொண்டு இயங்கும் போது மத்தியில இடைவெளி அதிகரித்துக் கொள்ளும். அதனால பெருக்கம் உண்டாகும். உதாரணமாக ஒரு உலோகம் எடுத்துக்கொள்ளுங்க, அலுமினியம் சாதாரணமாக கட்டியாக இருக்கும். வெப்பத்தில வைத்து உருக்கினால் உருகி தண்ணியாகி விடுகிறது. ஏன் தண்ணியாகி விடுகிறது, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் போகுது என்று பார்த்தால் அதுல உள்ள ஒவ்வொரு அணுவும் விரைவாக சுழல ஆரம்பிக்கிறது. இந்த சூட்டினால இடைவெளியை அதிகரித்துக் கொண்டது. ஆனால நெருங்கி நின்று ஒரே கட்டியா இருந்தது போய் அப்படியே தளர்ந்து விட்டது. இன்னும் சூடுபட்டா மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி அதிகரிக்கிறது, மேலும் காற்றிலே பறக்கக்கூடிய அளவுக்கு வந்து விடுகிறது ஆக்சிடேஷன். அதே போன்று நம்முடைய உயிராற்றலும் விரைவாக இயங்கும் போது அது விரிவு அடைகிறது. உடல் அளவிலே இருந்த உயிர் சக்தியானது உடலை விட்டு வெளியேறும் அளவுக்கும் விரிவடைகிறது. அந்த நேரத்துல எல்லா உறுப்புகளையும் அந்த இயக்க வேகம் தாக்குகிறது. மூளையை தாக்குகிறது, கண்களை தாக்குகிறது, இருதயத்தை தாக்குகிறது, உடல் முதலிய இடங்களை தாக்குகிறது, மூலத்தை தாக்குகிறது. ஆனால் அடிக்கடி சினம் கொள்பவர்களுக்கு இந்த உறுப்புகளை எல்லாம் நோய் உண்டாகும். அதோடு மட்டும் இல்லை, உயிர் சக்தி விரைவாக திடீரென்று இயங்க ஆரம்பித்து விட்டதானால் உடலில் உள்ள ரத்தம் அதிக அழுத்தமாகும். பிளட் பிரஷர் என்பது உடனே காணக்கூடிய. அதன் காரணமாக கண்கள் சிவந்துவிடும், நரம்புகள் சலம்படும், உதறல் எடுக்கும். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது மூளை நிலவி மயக்கத்துக்கு முன்னும். இவ்வளவும் ஒரு தடவை சினம் கொண்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு. அடுத்தடுத்து சினம் கொண்டால் என்ன ஆகும் என்று பாருங்கள். அந்த சினமே பல நோய்களை தோற்றுவித்து அதிலே இருந்து இவன் மீட்டுக்கொள்ள முடியாத அளவிலே அது ஒரு இயக்க வேகமாகி அவனை அழித்துவிடும் என்பதுதான் சினனும் சேர்ந்த அறைக்கொல்லி என்று அது மட்டுமல்ல, சினம் யார் மேல் அதிகமாக ஊற்றுகிறது என்று பார்ப்போம். இவருடைய நன்மைக்காக யார் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உடனிருந்து உதவி செய்து கொண்டிருக்கின்றார்களோ, நெருக்கமாக அன்போடு, அவர்களிடம்தான் அடிக்கடியும் அதிகமாகவும் சினம் வருவது மனிதனுடைய இயல்பு. அப்படி பார்க்கும்போது இவனுக்கு உதவி செய்யக்கூடிய கருணை உள்ளம் பெற்ற ஒரு உயிர். இவனுடைய நன்மையினாடியே காலையில இருந்து மாலை வரையில இவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய உயிருக்கு இந்த சினத்தின் மூலமாக அலட்சியமோ அல்லது இன்சல்ட் அவமானமோ ஏற்படுத்தினால் எந்த அளவிலே அந்த மனம் புண்படும் என்று பார். நமக்கு நன்மை செய்தவர்களை மறக்கக்கூடாது, அவர்களுக்கு வாழ்த்தணும், நன்றி செலுத்தணும். அதற்கு மீண்டும் நாம் எந்த முறையில நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோமோ அவையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது இருக்க, அவர்கள் நம்முடைய நன்மைக்காகவே அவர்கள் தங்களுடைய வாழ்வை அல்லது தொண்டினை அர்ப்பணித்துக் கொண்டு நிற்கிற போது அத்தகையவர்களுக்கு சினத்தின் மூலமாக இழிவுபடுத்திக் கொண்டே இருப்போமே. ஆனால் அந்த மனம் நம்மீது அன்பு கொண்ட மனமானது வெப்பம் கொண்டு அது அலையாக வீசும்போது விஷ அலையாக அல்லவா மாறும். ஒவ்வொரு தடவை நாம் சினம் கொள்ளும் போது அவர்கள் உள்ளத்திலே எழுந்திருக்கக்கூடிய எண்ண அலையானது சாபத்தை அடிக்கக்கூடிய ஒரு அலையாக மாறி ஒவ்வொரு தடவையும் அந்த சாபத்தை நாம் ஏற்றுக் கொள்வோம். விளையக்கூடிய விளைவோ அவளுக்கும் துன்பம், நமக்கும் துன்பம். சில சமயம் பொருளையும்
சில சமயம் மனதிலே துன்பத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு விட்டு விட்டு போகும். ஆகவே சினம் என்பது மனிதனுக்கு தேவையில்லை. பரிணாமத்துல நீண்ட காலத்துக்கு முன்னதாக உயிர்களை உயிர் கொண்டுகின்ற போது தன்னை காத்துக்கொள்ளவும் அதை பிடித்துக் கொள்ளவும் ஏற்பட்டதுதான் சினம். அது தொடர்ந்து கருவமைப்பு பதிவாகவே மனிதன் வரையில வந்திருக்கிறது. ஆனால் இந்த மனிதன் மாறி இருக்கிறான். இவனே உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து சாப்பிட முடியும் எந்த இடத்துல, அல்லது வரவழைத்து உண்ண முடியும் என்ற போது இனி அந்த சினத்துக்கு தேவையே இல்லை. உயிர்களிடத்திலே, சாதாரண உயிர்களிடத்திலே சினம் இருக்கிறதே அது இயற்கைதானே என்று சொல்லலாம். ஆனால் எல்லா உயிர்களும் எடுத்துக்கொள்ளுங்கள், சினம் என்பது ஒரு உயிருக்கு வந்ததானால் அதன் உடல் அளவிலே அந்த நேரத்திலே உடல் அளவிலே கொண்ட வேகத்தை கொண்டு இன்னொன்றுக்கு துன்பத்தை ஏற்படுத்திவிடும், அதோடு முடிந்துவிடும். ஆனால் மனிதனுக்கு சினம் ஏற்பட்டால் பயங்கரமான கருவிகளை உபயோகிக்கக்கூடிய திறன் பெற்றவன், ரசாயனங்களை உபயோகிக்கக்கூடிய திறன் பெற்றவன், சதித்திட்டத்தின் மூலமாக இன்றையில இருந்து அதை முடிக்கும் வரையிலே தொடர்ந்து அதை வளர்த்துக் கொள்ளக்கூடிய மனவளம் பெற்றவன், மனபலம் பெற்றவன். இவனிடம் சினம் வரலாமா? ஒரே மனிதனுடைய சினமானது ஒரு 1000 மக்களை அழிக்கலாம், 10,000 மக்களை அழித்து விடலாம். நீண்ட காலத்துக்கு திருத்த முடியாத சீரழிவை மனிதனுக்கும் பொருட்களுக்கும் ஏற்படுத்த முடியும் மனிதன் சினம் கொண்டான். ஆகவே மனிதனிடம் சினம் கூடாது. இந்த முறையிலெல்லாம் நாம் சிந்தித்து சினத்தின் விளைவுகளை, தீய விளைவுகளை நன்றாக கணித்துக் கொள்ள வேண்டும். இந்த கணிப்புக்கு வேற ஏதோ ஒரு காட்சி சாலையோ அல்லது ஒரு லேபரேட்டரியோ ஒரு தத்துவ ஞானிகளின் நூலோ வேண்டியதே இல்லை. நம்மிடமே இருந்து எழக்கூடிய சினத்தை நாமே படித்துக் கொள்ளக்கூடிய வசதி நம்மிடம் இருக்கிறது. ஆகவே இந்த சோதனை எல்லாருமே செய்து கொண்டு அவரவர்களே தீர்மானம் செய்து கொண்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டும், வர முடியும். அப்படி சினத்தினுடைய தீமையை உணர்ந்து கொண்டு சினம் போக வேண்டும், சினத்தை நாம் தவிர்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்கிறோம். செயலிலே காட்ட வேண்டும் முனைந்தாலும் அத சந்தர்ப்பம் வர்ற போது என்ன ஆகிறது? எடுத்த முடிவு மறந்து விடுகிறது, சினம் பீரிட்டு வருகிறது, செயல்பட்டு விடுகிறது, துன்பங்கள் விளைகின்றன. அதன் பிறகு மன அமைதிக்கு வரும்போது அறிவு, ஆகா தவறு செய்து விட்டேன் என்று சொல்லப்படாது. பழக்கத்தை விட முடியவில்லை, விளக்கத்தை மறக்க முடியவில்லை. இங்கு போராடி கொண்டிருக்கிறார் மனிதன். நான் தவறு செய்கிறேன், நான் பாவம் செய்கிறேன் என்று எண்ணி எண்ணி வருந்துகிறார். ஒரு தடவை ஒரு செயல் செய்தால் எண்ணத்தின் மூலமாகவோ உடல் மூலமாகவோ இந்த உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தியினுடைய ஓட்டம், அதனுடைய மாற்றம், இவைகள் அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக மாறி எத்தனை கோடி செல்களை இணைத்துக் கொண்டு அந்த செயல் உருவம் பெற வேண்டுமோ அது நடந்து விடுகிறது. ஒரு செயலின் மூலமாக கையை தூக்குகிறோம் என்று சொன்னால் இந்த கையை தூக்கி இப்படி குவிப்பதற்கு எத்தனை கோடி, எத்தனை லட்சம் செல்கள் இணைந்து அந்த ஜீவகாந்த சக்தியின் ஆற்றலால இந்த கையை தூக்க வேண்டுமோ அத்தனை கோடி செல்கள் இணைந்து அந்த கையை தூக்கிவிடும். ஒரு தடவை சென்ற செயல், அந்த ஜீவகாந்த சக்தி பாய்ச்சல், அந்த அணு அடுக்கள் கூட வந்து அது செயல்பட்ட விதம், மீண்டும் மீண்டும் ஜீவகாந்த சக்தி எப்பொழுது பெருக்கம் வந்தாலும் அந்த வழியே ஓடுவதற்கு தயாராக இருக்கும். அதனால 2வது செய்வது 3வது செய்வது என்ற செயல் சுலபமாக இருக்கும். அதன் பிறகு
நினைத்த மாத்திரத்திலேயே செய்ய முடியும், நினைக்காமலே கை தூக்கும். இதனால ஒரு பதிவு ஏற்பட்டு விட்டால் அந்த பதிவிலே இருந்து மீளுவது மனிதனுக்கு சிரமம். அதே போலதான் எண்ணம். ஒரு தீய எண்ணம் அல்லது நல்ல எண்ணம்னு வச்சுக்கணும். ஒரு எண்ணத்தை உற்பத்தி செய்து விட்டோம், எண்ணத்துக்கு ஒரு காட்சி உண்டு, எதிர்காலமும் உண்டு, இன்னது செய்ய வேண்டும் என்று. அதன் காட்சியே ஒரு படம் பிடித்தது போல அல்லவா ஆகிறது. அந்த காட்சி அளிப்பதற்கு ஒளி நிழல் வேண்டும். ஜீவகாந்த சக்தி மின்சாரமாகி ஒளியும் நிழலாக மாறி அதை மூளையில் உள்ள செல்களை ஒழுங்குபடுத்தி எத்தனை கோடி செல்கள் சேர்ந்து அந்த ஒளி நிழலாக மாற வேணுமோ அது மாறிவிட்டது. ஒரு தடவை ஒரு எண்ணம் எண்ணினோம், பல கோடி செல்கள் அணுக்கள் இணைந்து அந்த காட்சியை தந்து விட்டது. மீண்டும் தானாகவே அந்த ஜீவகாச சக்தி ஓடும் போது அதே காட்சியை உண்டு பண்ணும். ஒரு தடவை எண்ணிவிட்டால் மீண்டும் மீண்டும் அதை எண்ணும்படியாக இருக்கும். பல தடவை எண்ணி விட்டோமையானால் அது இயல்பாக மாறிவிடும். எப்பொழுது எப்பொழுது நமது ஜீவகாந்த சக்தி அழுத்தம் உண்டாகிறதோ, நாம் விருப்பப்படி செயல்படுத்தவில்லையோ, அப்பொழுதெல்லாம் தானாகவே அந்த செயலை செய்ய தூண்டுவதும் அந்த எண்ணங்களை காட்சியாக தருவதும் இயல்பு. ஆகையினால செய்த செயல்களில் இருந்து இப்பொழுது அது தவறு என்று புரிந்து கொண்ட பிறகு கூட அது மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு பயிற்சியிலே முயற்சியிலே மனிதன் ஈடுபட்டு நல்ல முறையிலே பயிற்சி செய்துதான் மாற்ற முடியுமே தவிர இது தவறு என்று தெரிந்து கொண்டு அதை மாற்றிவிட முடியாது. ஆண்டவனே என்னை மன்னித்து விடு என்று கேட்டாலும் ஆண்டவன் நேரடியாக மன்னித்து விட முடியாது. அவன் உணர்ந்து திருந்தி நல்ல செயல்களை செய்துதான் செயல் மூலமாக இறைவனுடைய ஆற்றலை பெற முடியுமே தவிர நல்லது செய்து 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 தீமை செய்யாது இருக்க பழகி 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 வரும்போது இவனுடைய செயலிலே விளைவாக வருபவன் இறைவன். இவன் செயல் மூலமாக செய்வதற்கு ஆண்டவனே எனக்கு இந்த சக்தியை கொடு என்று எண்ணும் போது இவன் உள்ளத்தை ஒரு உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறான். அதை செயலை செய்வதற்கு தயாராக இருக்கிறான். அந்த செயலுக்கு தூண்டிவிடும் இவனுடைய எண்ண உறுதி. இறைவன் சாதாரணமாக ஏதோ கேட்டா கொடுத்து விட மாட்டான். அவன் ஒவ்வொரு மனிதனுடைய செயலிலே செயலுக்குள்ளாக விளைவாக பதுங்கி நிற்கிறான், கொடுத்து விடுகிறான். தவறான செயல்களாக இருக்குமே ஆனால் துன்பத்தை கொடுத்து திருத்துகிறான், பாடம் கற்பிக்கிறான். அத்தகைய இறைவனுடைய ஆற்றலை உணர்ந்து கொள்ளும் போதுதான் மனிதன் நல்ல செயலையே செய்ய வேண்டும் என்ற எண்ணம், நல்ல பதிவுகளையே கொள்ள வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்ச்சி வாழ்க்கையிலே மனிதனுக்கு உண்டு. என்னதான் இவன் கோடி கோடியாக பணம் வைத்திருந்தாலும் இவன் செய்த செயல்களுடைய பதிவு ஒன்றுதான் இவனோடு தொடர்ந்து வரக்கூடியதே தவிர பொருளோ மக்களோ அதிகாரமோ மனப்போ இவைகளெல்லாம் இவனை தொடர்ந்து வருவது அல்ல. எனவே நல்ல செயல்களை தேர்ந்து செய்ய வேண்டும், தீய செயல்களை கழிக்க வேண்டும் என்ற போது இந்த சினத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய கேடான விளைவுகளை நாம் தெரிந்து கொள்ளும் போது சினத்தை விட்டுவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வரத்தான் வேண்டும். இந்த உலக சரித்திரத்தையே நாம் சிந்தித்து பார்ப்போம். All ruinations of men and materials happen only by anger. இந்த உலகம் முழுவதும் நடந்த சீரழிவு மனிதனுக்கும் பொருட்களுக்கும் சினம் என்ற ஒன்றாலே என்பது நன்றாக தெரியும். அத்தகைய சினம் மனிதனுக்கு தேவைதானா? அப்படி தேவையில்லாததை ஏன் வைத்திருக்கிறோம் என்றால் பழக்கம், சிந்திக்கவே இல்லை.
நமக்கு என்ன வேண்டும் என்று உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்து முடிவெடுக்கவே இல்லை. முடிவெடுக்காமலே போன வழியிலே போய்கொண்டிருக்கிறோம். பதிவுகளின் வழியை செயல் விளைந்து கொண்டிருக்கின்றன. சிந்திக்க வேண்டும், சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். பரீட்சைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நம்மிடம் இறைவன் அளித்திருக்கிறான். இறைவனே தயாராக இருக்கிறான். நாம் திருந்த வேண்டும் என்ற எண்ணமும் திருந்த வேண்டியதற்கு ஏற்றவாறு செய்யக்கூடிய செயலும் செய்ய பழக வேண்டும். ஏனென்றால் அதற்கு முன்னே வேறு வழியிலே அதே ஆற்றலை தவறாக படைக்க வச்சிருக்கோம். அதுவே முனையும். நுண்ணிய நூல் பல கற்பினும் உண்மை அறிவே மிகும். சும்மா படிச்சுட்டு இது தவறு அது தவறு என்று எண்ணி அதை செய்யக்கூடாது செய்யணும்னு எண்ணி இருந்தாலும் கூட உண்மை அறிவு என்பது உள்ளே அமைந்துள்ள இயற்கை அறிவு. எதை எதை செய்து அவன் பதிவு கொண்டிருக்கின்றானோ அது வழியேதான் அவன் போவான். அதுதான் உண்மை அறிவு. உள்ளே அமைந்துள்ள ஒரு பண்பாடு அதுதான் மிகும். நுண்ணிய நூல் பல கற்பினும் கூட அங்கே உள் அமைந்த ஒரு பதிவுதான் வெளிப்படும். ஆகவே இப்போது நல்ல பதிவுகளை செய்வோம். சினத்தை ஒழிக்க வேண்டுமானால் சினத்தை தவிர்க்க வேண்டாம். அந்த சினம் வந்த பிறகு சினமே நீ ஓடிப்போ என்று சினம் கொண்டு சீறினால் போகும், போகாது. அந்த சினத்தின் தன்மையை எழாமலே முறிக்க வேண்டும். புறப்படும் இடத்திலேயே முறிக்க வேண்டும். உணர்ச்சி வய நிலையிலே சினம் எழுகிறது. விழிப்பு நிலையில் ஒன்றாலேதான் அந்த வெளிச்சம் கொண்டுத்தான் சினத்தை போக்க முடியும். எப்பொழுது எப்பொழுது விழிப்பு நிலை இருக்கிறதோ அவேர்னஸ் அண்ட் விஸ்டம், இந்த இரண்டின் மூலமாகத்தான் செயல் திருத்தம் உண்டாகும். பாவ பதிவுகளிலே இருந்து நம்மை மீட்டுக் கொள்ளலாம். எனவே அந்த செயல் திருத்தம் பெற வேண்டும். இதுவரையிலே தெரிந்தோ தெரியாமலோ பழகிவிட்டோம். இப்பொழுது முடிவுக்கு வந்து விடணும். சினத்தை தவிர்க்கத்தான் வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விட வேண்டும். நான் ஒரு அதிகாரியாக இருக்கிறேன், பலரை நான் அடக்கி ஆள வேண்டும், ஆகையினாலே எனக்கு சினம் வேண்டும் என்று சட்டை கட்டினால் முடியாது. சினம் போகாது. சினத்தை தவிர வேறு அன்பு வழியிலே 10 பேரை சினத்தினால அடக்கலாம் என்று சொன்னால் அன்பு வழியிலே 1000 இந்த உலகத்தையே அடக்கி ஆளலாம். ஆகவே சினத்தின் தீய விளைவுகளை அறிந்து முதலாவது ஒரு முடிவுக்கு வந்து விடுறேன். அப்படி முடிவுக்கு வந்துவிட்ட பிறகு பயிற்சி ஆரம்பிக்கணும். பயிற்சி செய்யாமல் ஒரு செயலிலே இருந்து மாற்றம் பெற முடியாது. யார் யார் பேர் எனக்கு சினம் எழுகிறது என்று ஒரு தாள் எடுத்துக்கொண்டு வரிசையாக பெயரை எழுதி கொள்ளலாம். 5 பேராகட்டும் 10 பேராகட்டும் தினசரி வாழ்க்கையில அடுத்தடுத்து சினம் வருகிறது யார் யார் மீது 1 2 போட்டு எழுதி கொள்ளுங்க. அதுலயும் முக்கியமானவர்கள் அடிக்கடி சினம் கொள்ளக்கூடிய சினம் கொள்வதற்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி எழுதி கொண்டு பார்த்தீங்களேனா ரொம்ப நெருங்கிய அன்பு ததும்பிய நமக்காகவே பாடுபடக்கூடிய நல்ல உள்ளங்கள் நாம் முன்ன நிற்பாங்க. அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், அல்லது அதிகாரியா இருக்கலாம், வேலைக்காரனாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் என்ன. இப்பொழுது முதலிலே உள்ள ஒரு நபரை பெயரை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றிலே இருந்து பயிற்சி தொடக்கம். இந்த மனிதனுக்கும் எனக்கும் அல்லது இந்த பெண்மணிக்கும் எனக்கும் என்ன உறவு வாழ்க்கையில, அந்த உறவை உணரும்போதுதான் அந்த உறவின் பெருமை தெரியும். எத்தனை காலமாக
நமக்கு எத்தனை விதமான வழியிலே நன்மை செய்திருக்கின்றார்கள், எந்த எந்த ஆபத்திலே நம்மை மீட்டிருக்கின்றார்கள், நமக்கு உள்ளத்திலே ஏற்பட்ட கலக்கங்கள், துன்பங்கள் இவள் ஈடு கொடுத்து தாங்கியிருக்கின்றார்கள் என்றெல்லாம் அப்பொழுதுதான் தெரியும். அத்தகைய உயிருக்கு சினம் என்பதை கொண்டு துன்பம் கொடுக்கலாமா? இதுவா நான் செய்ய வேண்டிய நன்றி கடன்? எவ்வளவு நன்றி உணர்வற்றவனாக நான் இருக்கிறேன் என்று அங்கேதான் சரி, சென்றதையே நினைந்து வருந்தி கொண்டிருப்பது பயனில்லை. இனி நான் அந்த தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று உறுதி கொண்டு கொண்டு எந்த எந்த தொடரிலே, எந்த வார்த்தையிலே, எந்த செயலிலே இந்த சினம் எழுகிறது என்று கற்பனை செய்து பார்க்க வேண்டியது. தினசரி வாழ்க்கையில எப்பொழுது எப்பொழுது அந்த மனிதனோடு அல்லது அந்த அன்னையாரோடு எனக்கு சினம் எழுகிறது என்று பார்த்தோம்னால் கண்ணாடி போல, நிழற்படம் போல காட்சிக்கு வந்துடும். இந்த இடத்துல அவர்கள் இதை சொல்வார்கள், நான் இப்படி சொல்லுவேன், அதுல இருந்து சினம் எழும். அதற்கு மேலாக என்னென்ன நடக்கிறதோ அவ்வளவும் வந்துடும். கணித்து பார்க்கணும். இதே போல இன்னொரு நடக்கும் போது எனக்கு எப்படி இருக்கோ என்று பார்த்து கொள்ளணும். இந்த சினம் கூடாது. இது இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் இந்த நல்ல ஆத்மாவுக்கு நான் பழி செய்ய மாட்டேன், துன்பத்தை அழித்து நான் பாவத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், அப்பா மகன், அப்பா மகள், அம்மா மகள், எந்த உறவாக இருக்கட்டும், அடிக்கடி சினம் கொண்டு வருந்த செய்தால் அவர்கள் விரும்பி அல்லது சினம் கொண்டு சபிக்கப் போவதில்லை. ஏனென்றால் ஏற்கனவே அன்பு கொண்டவர்கள் சபிக்க மாட்டார்கள். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய இறை நிலையானது இயற்கையாகவே அந்த உணர்ச்சியிலே பொங்கி துன்பத்திலே துன்ப அலை வீசும் போது அது தானாகவே சாபனையாக, சாபக்கேடாக, சாப அலையாக வீசி அது நம்மை பாதித்து விடும். அத்தகைய அலைகள் இரண்டு பேருக்கு இடையே அடிக்கடி வீசுமேயானால் அந்த குடும்பத்தில அடிக்கடி நோய்வாய்ப்படுவார்கள். பல நட்டங்கள் உண்டாகும், கஷ்டங்கள் உண்டாகும், ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படும், கை கால் முறிந்து போவதோ அல்லது ஊனப்படுவதோ நாம் பார்க்கிறோம். அப்படி இரண்டு பேருக்கு இடையே கணவன் மனைவி உறவாகவே வைத்துக் கொள்ளுங்கள், ஏற்படக்கூடிய சிதைவு, இந்த சிதைவின் காலத்திலே ஒரு குழந்தை உருவானால் அந்த குழந்தை எப்படி இருக்கும் என்று பாருங்கள். மாத்திலே உடலிலே அவ்வளவு கேடான பயனை விளைவிக்கக்கூடியது சினம். ஆகவே எந்த காரணத்தினாலும் சினம் கொள்வதில்லை. அவரு என்னை எந்த வகையில வைத்தாலும் சரி, தவறு செய்தாலும் சரி, அல்லது நட்டப்படுத்தினாலும் சரி, அந்த நட்டத்தை சினத்தின் மூலமாக சரி கட்டப் போவதே இல்லை. ஆகவே நான் சினம் கொள்ள மாட்டேன் என்று உறுதி கொண்டு இப்பொழுது இன்ன இடத்துல சினம் எழும், அந்த இடத்துல நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதல்ல ரிஹர்சல், ஒத்திகை போட வேண்டும். இப்படி சொல்வார்கள், நான் அந்த இடத்துல அமைதியாக இருக்க வேண்டும், அல்லது அன்போடு இந்த பதில் சொல்ல வேண்டும், அல்லது இந்த செயல் செய்ய வேண்டும். கிண்ணியை கழுவி வைப்பார்கள், அதுல ஏதோ ஒரு கரை இருக்கும். எனக்கு சினம் வந்து அந்த கிண்ணியை எடுத்து அடிப்பேன், உடையும் அல்லது அடிப்படும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த காட்சிகளை எல்லாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். சிறு அழுக்குக்காக அவர்கள் பேர்ல தவறு சொன்னா, இப்போ கிண்ணியே உடைந்தது,
அதை கண்டு மனமும் உடைந்தது. எவ்வளவு கேடான செயல்! இங்கே யார் மீது குற்றம்? அவரது குற்றம் என்று நான் சினம் கொண்டேன். இப்போ நான் எந்த அளவிலே குற்றவாளியாக இருக்கிறேன் என்று தன் குற்றத்தை தான் உணரும் போதுதான் இறைவனிடத்திலே மனிதன் நெருங்கி வர முடியும். ஏனென்றால் தன் குற்றம் உணரும் போதுதான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். தன் குற்றம் உணரும் அளவுக்கு பிறர் குற்றத்தை மன்னிக்கக்கூடிய தகமையும் உண்டாகும். அந்த நிலையிலே இப்படி ஒரு ஒத்திகை போட்டுக்கொண்டு ஒரு நாள் வாழ்க்கை தொடங்குவோம். அம்மாதிரியான சினத்துக்குரிய சந்தர்ப்பங்கள் வரலாம். ஆனால் விழிப்போடு காத்து சினம் வராமல் சினம் கொள்ளாமல் ஒரு நாள் இருந்து பாருங்க, வெற்றி. ஏதோ ஒரு இடத்துல சிறிது தவறி போச்சுன்னு வச்சுங்க, மாலையில படுக்க போகும்போது இன்று நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த சினம் தவிர்த்தல்ல, எந்த இடத்துல இந்த நாடகத்துல தவறு ஏற்பட்டது என்று நீங்களே அதை காட்சியாளனாக பாருங்க. இந்த இடத்துல நான் மீண்டும் தவறு செய்து விட்டேன், பழக்கத்தினால என்னை திருத்திக் கொள்ள வேண்டும், இனிமே அந்த தவறு கூட வராமல் பார்த்துக் கொள்வேன் என்பதாக உறுதி எடுத்துக் கொள்வோம். தூங்கிடுமா, மறுநாளும் அதே காலையில எழுந்து இன்றைக்கு என்னென்ன வேலை, எந்த எந்த தொடர்பிலே தொழிலில இன்ன ஆளோட நாம் தொடர்பு கொள்ள போறோம், என்னென்ன நிகழ்ச்சிகள் எழலாம், அதுல சினம் எழக்கூடிய இடம் எது, அந்த இடத்திலே நான் தெளிவாக உறுதியாக அமைதியாக மாற்று செயல்களை செய்து நான் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று திட்டம் வைத்துக் கொள்வோம். அந்த இடம் வரும்போது உஷாராயிருக்கும். மனம் என்னன்னா, ஒரு எண்ணத்தோடு இன்னொரு எண்ணத்தை முடி போட்டு விட்டால் அந்த எண்ணத்துக்குரிய செயல் வர்ற போது அந்த எண்ணத்தையும் கூட தான் கொண்டு வரும். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், அவர் எப்பொழுது வந்தாலும் கையில ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு வருவார். நான் என்றைக்கு அவரை நினைச்சாலும் அந்த கையோட பெட்டியோட தான் வர்றாரே தவிர நான் அந்த பெட்டியை விட தனியா அவரை பார்க்க முடியவே இல்லை. இதுதான் எண்ணத்தினுடைய ஒரு இயல்பு. அதே போல ஒருவரை பற்றி ஒரு கருத்து கொண்டிருப்போம், அதுதான் முடிவு என்று. ஆனால் அவரை பற்றி இன்னொருவர் வேறு சில கருத்துக்களை, நல்ல கருத்துக்களை, அவருடைய மேம்பாடான குணத்தை வர்ணிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளும். மீண்டும் அவரை பார்க்கும்போது முன்னே அவரிடம் கொண்ட முடிவுப்படி நாம் அவரை மதித்தோமே, அதை விட இப்பொழுது சேர்க்கப்பட்ட முடிவுகளெல்லாம் சேர்ந்துதான் அவருடைய தன்மையாக நமக்கு புலப்படும். இதுதான். அதே போன்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முடிவு, அதுல பழைய பயிற்சிகள், மீண்டும் மீண்டும் அவரை நினைக்கும் போதெல்லாம் அல்லவா நினைவு வரும், காட்சியாகும், அதுவே பதிவாகும். ஆகையினால 7 நாட்கள் தொடர்ந்து விடாமுயற்சியோட இந்த பயிற்சியை செய்து விடுங்கள். காலங்காலமாக பல பிறவிகளாக சேர்த்த ஒரு பதிவுகள் இங்கே செயலற்று லேசாக மிதந்து கொண்டே இருக்கும். அங்கே நல்ல பதிவுகளை அமைதியான மனநிலையில விளக்கமான நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், அன்பு காட்டுதல், அவர்களுக்கு வாழ்த்து கூறுதல், நல்லனவையே செய்தல் என்றதெல்லாம் சூப்பர் இம்போசிஷன் மேல் பதிவாக அவர்களை தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் செய்கின்றீர்கள் என்றால், மீண்டும் மீண்டும் அவர்களை பார்க்கும் போது, அவர்களை எண்ணும் போதெல்லாம் அவர்களை பற்றி எடுத்த முடிவு, அதன் பிறகு நடந்த நிகழ்ச்சிகள், எவ்வாறு நாம் மாற்றி நடந்து கொண்டோம் என்ற நிகழ்ச்சிகள் அத்தனை அகக்காட்சியாக அவரை நினைக்கும் போதெல்லாம் வரும். அந்த தீய பழக்கங்களிலே இருந்து விடுபட்டு நல்ல பழக்கத்துக்கு வருவது இது நல்லதோ பயிற்சி. பயிற்சி செய்யாவிட்டால் ஏதோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க, நான் திருக்குறள்ல படிச்சிருக்கேன், அல்லது ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, அல்ல அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியும் சினம் கொள்ளக்கூடாது என்று தெரியும் என்றால் அது ஒன்றும் செயல்படுத்தாத அறிவு எத்தனை நீங்க சேர்த்து வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கும் நமது மூளை ஒரு குப்பைக்கூடை தான். செயல்படுத்தினால்தான் நம்முடையது நமக்கு
நலமளிப்பத்தக்கதாக இருக்கும். எனவே செயல்படுத்த வேண்டும். சாதனை மார்க்கம்தான் தேவை. போதனை இருக்குமே, ஆனால் அது சாதனைக்காக உள்ள போதனையாகத்தான் இருக்குமே தவிர போதனை மாத்திரம் உலகத்துக்கு பயன்படாது. அங்கு ஒரு வாரம் பயிற்சி செய்து விட்டீர்கள். உங்கள் மனைவியும் உங்களுக்கு இடையே உள்ள பயிற்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். 8வது நாள் உங்களுடைய லிஸ்ட்ல 2வது ஆள் யார் என்று தேர்ந்தெடுத்துக் கொண்டு அவரோடு அன்று பழகுங்கள். இப்போது மிகச் சுலபமாக இருக்கும். ஏனென்றால் இந்த விழிப்பு நிலையில சினத்தை தவிர்த்து மாற்று செயல், நல்ல செயல் செய்து, அமைதிக்குரிய செயல் செய்து, அன்புக்குரிய செயல் செய்து, வாழ்த்தி வாழ்த்தி இந்த 7 நாள் பழகிய பழக்கம் இன்று ஒரே நாளிலே 2வது நபரோடு எவ்வாறு பழகிக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு நீங்கள் செய்கின்றீர்களோ ஒரே நாளிலே அந்த பயிற்சி நன்மை விளைவித்துவிடும். அடுத்தது மற்றவருக்கு ஒரு நாள், மற்றவருக்கு ஒரு நாள் என்று 10 பேர் லிஸ்ட்ல இருந்தா 7 நாள் முதல் உள்ளவர்களுக்கு போனா 9 பேர், 9 7 16 நாட்கள்ல உங்களுடைய பயிற்சி முடிந்துவிடும். ஆனால் மறந்து விடக்கூடாது, மீண்டும் எடுத்து பார்க்கணும். இங்கே இத்தனை பேர் மத்தியில நான் தினந்தோறும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனா என்றுமே தவறு வரக்கூடாது என்று அடுத்தடுத்த அந்த நோட் புக்கையும் பார்க்கணும். நம்முடைய செயல்களையும் தினந்தோறும் படுக்க போகும்போது எங்கேனும் தவறிவிட்டேனா, அப்படி இருந்தால் நான் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற முடிவோடு இவ்வாறு சிந்தனை செய்து தவறு கண்டுபிடித்து திட்டமிட்டு இந்த தவறுகளை நீக்கிக் கொள்ள தக்க அளவுக்கு மனிதன் முயன்றால் ஒரு நாளைக்கு ஒரு தவறு குறைந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 360 நாள் வருடத்திலே நாம் செலவு பண்றோம். 360 நாட்கள்ல சில நாட்கள் தான் இருக்கும் நம்ம தவறுகளை திருத்துவதற்கு, மற்ற நாள்லாம் திருந்திய நாட்களாக மாறி. ஒரு நாளைக்கு ஒரு தவறு திருத்தினால் போதும். எல்லாவற்றையும் ஒன்றாக திருத்தினால் சாவர நாளை தான். அது வேண்டாம். ஒவ்வொன்றையும் உணர்ந்து உணர்ந்து திட்டமிட்டு திருத்திக் கொண்டே வருவது என்று எடுத்தால் 99 தவறுகள் இருந்தன, இன்று 98 தான் இருக்கின்றன. நாளைக்கு பார்க்கிறீங்க 97, 2 குறைந்தது, 3 குறைந்தது, மீண்டும் மற்றெல்லாம் குறைந்து விடும். என்ற போது ஒரு தவறை வெற்றி கொண்ட மனிதனுக்கு மற்ற தவறுகளை வெற்றி கொள்வதற்கு ஒரு ஆற்றல், எத்தனை தவறுகளை வெற்றி கொள்ளுகிறானோ அந்த அளவு மனதுக்கு வலு உண்டாகும். அதை உதாரணமாக நான் விளக்குவது உண்டு. சிகரெட் பிடிக்கக்கூடிய ஒரு அன்பர் ஒரு நாளைக்கு 10 சிகரெட் குடிக்கிறாருன்னு வச்சுக்கொள்ளும். ஒரு சிகரெட்டுக்கு 3 நிமிடங்கள் செலவழிக்கிறார். அந்த 3 நிமிடங்கள்ல அவருடைய அறிவு அதிலேயே உறைந்து உறைந்து பழக்கம், பயிற்சி உண்டாகிறது. 10 சிகரெட்டுக்கு 30 அரை மணி நேரம். இந்த எக்ஸசைஸ் ஒரு 10 நிமிஷம் செய்யுங்கன்னு சொன்னா நேரம் இல்லைங்க. அவரேதான் 30 நிமிடங்கள் சிகரெட்ல செலவழிக்கிறார். அது என்ன ஆகுது? ஒரு வருடத்துக்கு எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு நாளைக்கு அரை மணி நேரம்னா 365 நாட்களுக்கு 180 சொச்சம் வந்து அவ்வளவு மணி நேரத்தை நாளாக்கி பாருங்க. அத்தனை நாளினுடைய வலுவு சிகரெட்ல வில் பவர், அதாவது எந்த செயலை மனம் கொண்டு நாம் செய்கிறோமோ அந்த செயலிலே நமது வில் பவர் அதிகரித்திருக்கிறது. நல்லதை கெட்டதோ அதை பற்றி இல்லை. இப்பொழுது நீங்கள் அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்க. 2 நாள் நினைச்சீங்க, 3 நாள் நினைச்சீங்க, மறுபடியும் தானாகவே, அதாவது சிகரெட்டு குடிச்சு அந்த புகையை வாங்கி கணச்சி டைஜஸ்ட் பண்ணி சமப்படுத்துவதற்கு நீங்க உங்களுடைய உடல்ல உள்ள செல்களுக்கெல்லாம் வேலை கொடுத்தீங்களே, அந்த வேலையை செய்து முடிச்சுட்டு இத்தனை மணி நேரம் தான் என்பது நீங்க பழகி வச்சிருக்கீங்க. அந்த 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஆன உடனே அதெல்லாம் சரியாயி போச்சு. ஒவ்வொரு செல்லும் தயாராக இருக்கிறது. அடுத்தபடி அந்த சிகரெட் புகையை வாங்கி
அந்த ரெடினஸ் உங்களுக்கு சிகரெட்டுடைய நினைவு வரும். அது என்ன, சிகரெட் குடிக்கணும்னு நீங்க எண்ணினா இது எங்க இருந்து வருதுன்னா, உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் சிகரெட்டு சிகரெட்டு சிகரெட். அந்த மொத்த கூச்சலும் சேர்த்து உங்களுடைய எண்ணத்துல சிகரெட் பிடிக்கணும். வேற ஏதாவது வேலை செய்ய முடியுமானா முடியாது, வேலை செய்ய விடாது, பிடிக்கத்தான் ஆகும். அந்த மாதிரி பழக்கம். அந்த பழக்கம் தவறு என்று உணர்ந்து கொண்ட பிறகு கூட இந்த வேகத்துக்கு நாம் கட்டுப்படுறோம். அதை மாற்றி அமைப்பதற்கு சிகரெட்டினால என்னென்ன தீங்குகள் உண்டாகின்றன என்று தெளிவாக தெரிந்து அதை பல தடவை எண்ணி 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 நம்ம எண்ணத்துக்கு முதல்ல வலு கொடுக்கணும். அந்த வலு வச்சு முடிவு எடுக்கணும். நான் விட்டு விடுவேன். 2 நாட்கள் 3 நாட்கள் அந்த சிகரெட்டை விட்டுட்டு, அந்த ஒரு துன்பமாகவே இருக்கும், பெரிய கடலை தாண்டுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சரி, இதுல வெற்றி தான் காண்பேன் என்று 3 நாள் 4 நாள் அத இருந்து வெற்றி கண்டு விட்டால், இந்த 3 நாளுடைய வில் பவர் எத்தனை மணி நேரத்தினுடைய வில் பவர் சேருது. இது மாத்திரம் அல்ல, வேறு எந்தெந்த வகையிலே நீங்கள் உங்களுடைய வில் பவரை நீங்கள் விரும்பியவாறு செய்து விருத்தி செய்து கொண்டிருக்கின்றீர்களோ, அதாவது ஒரு தவத்தினால அல்லது ஒரு ஆராய்ச்சினால ஒரு செயல்கள் மூலமாக நாம் எத்தனை மணி நேரம் ஏற்கனவே வில் பவரை சேர்த்து வச்சிருக்கோமோ அதை சேர்த்து பார்த்தா, சிகரெட்டு குடித்த ஒரு வருடம் சிகரெட்டு குடிச்ச எண்ணிக்கை மணி எவ்வளவு வருதோ அந்த மணியை விட இது அதிகமா இருக்குமேனா நினைச்ச போதே நீங்க விட்டுடலாம், அது வெற்றி கொள்ளலாம். அப்படி வெற்றி கொண்டீங்கன்னு வச்சுங்க, 180 மணி நேரம் சிகரெட் குடித்த வில் பவரை நான் 190 மணி நேரம் ஏற்கனவே நான் விருத்தி செய்து கொண்ட வில் பவரால நான் வெற்றி கொண்டேன் என்றால் உங்களுடைய வில் பவர் இப்ப என்னன்னு பாருங்க. 190 மணி நேரம் முன்னதே இருந்தது, இப்ப சிகரெட்டை வெற்றி கொண்டது 186. ரெண்டையும் கூட்டினா எத்தனை மணி நேரமா அத்தனை வில் பவர் வந்து விட்டது. அடுத்த வேலை செய்வதற்கு, அடுத்த மாற்றம் பெறுவதற்கு வில் பவர் கூடி விடுகிறது. இம்மாதிரி திட்டமிட்டு திட்டமிட்டு செயலாற்றி தவறுகளை திருத்தி கொண்டே வரும்போது முதல்ல சிரமமாக இருந்தாலும் கூட போக போக எத்தனை தவறுகளை நாம் திருத்தி கொண்டோமோ அத்தனைக்கும் செலவிட்ட நேரத்துல பெற்ற வில் பவர், மனவளம், அது நமக்கு இருப்பாகி இனி எதிர்காலத்துல நாம் எதையும் செய்து முடிக்கிறதுக்கு தக்க ஆற்றலாக உருவாகிவிடும். எனவே அந்த முறையில என்பதை பயிற்சியாக கொண்டு இன்றே தொடங்குங்கள், பழகுங்கள், பயிற்சியை முடித்து பாருங்கள். உங்களுடைய இல்லத்துல உள்ளவர்களுடைய மன மகிழ்ச்சியை பாருங்கள், அவர்கள் வாழ்த்து கூறிக்கொண்டே இருக்குங்கள். அந்த மகிழ்ச்சியில நீங்களும் திளைக்கலாம். வருங்கால குழந்தைகளும் நல்ல முறையில அமையும். இந்த மகிழ்ச்சியில நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அமைதி கிடைக்கும். அந்த அமைதியிலே வெற்றியாக இருக்கும், திறமையாக இருக்கும் ஒரு செயலும். ஆகவே வாழ்க்கை தூய்மை செய்வதோடு மேன்மை செய்யும், மகிழ்ச்சி அளிக்கும், இனிமை அளிக்கும் என்று கூறி இந்த பயிற்சியை நல்ல முறையிலே செய்வதற்கு, மனவளம் பெறுவதற்காகத்தான் நாம் அகத்தவம் என்ற தியான முறையை வைத்திருக்கிறோம். உயிரை உணர்ந்து உயிர் மேலே மனம் வைத்து எத்தனை நேரம் இதை தவத்தை செய்கிறோமோ அவ்வளவும் வில் பவர் வெற்றியாகும். மனதுக்கு ஒடுக்க நிலை ஒன்று, அசையாத அமைதிக்கு கொண்டு வருவது ஒன்று, நுண்மை என்ற கூர்மை என்றது ஒண்ணு. அதனால உயிர் சக்தி செலவழிவதை குறைத்து சேமிப்பது என்பது ஒன்று. இத்தகைய நல்ல ஆற்றல்களை எல்லாம் வளர்த்துக் கொள்வதற்கு தியான முறை வேண்டும், இறை வழிபாடு வேண்டும் என்று கூறி இந்த இறை வழிபாட்டின் மூலமாக, தியான பயிற்சியின் மூலமாக மனதை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் தொடர்ந்த முயற்சியோடு அந்த கூர்மையை வைத்துக்கொண்டு ஆராய்ந்து உள்ள குற்றங்களை கண்டுபிடித்து ஒவ்வொரு குற்றமாக அதை மாற்றி அமைத்து நன்மையான வழியில நம்மை மாற்றி அமைத்துக் கொள்வதுதான் அது அகத்தூய்மை என்றும் சப்ளிமேஷன் என்ற வார்த்தையினாலேயே சொல்வார்கள். அந்த முறையில நாம் நம்மை திருத்திக் கொண்டு எந்த அளவிலே நாம் செயலை திருத்திக் கொள்ளுகிறோமோ
அந்த திருந்திய செயலுக்குரிய நல்விளைவுகளெல்லாம் நமக்கு இனிமை பயப்பதாக, வாழ்வுக்கு வளமளிப்பதாக, நலமளிப்பதாக அமையும் என்று கூறி, எல்லோரும் அந்த ஆற்றல் உடையவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் நினைக்க வேண்டும், திட்டமிட வேண்டும், செயல் புரிய வேண்டும், விளைவை அனுபவிக்க வேண்டும் என்று கூறி, நீங்கள் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் இவற்றில் ஓங்கி சிறப்பாக வாழ வேண்டும் என்று இறைநிலை நின்று மனம் குளிர வாழ்த்தி உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமய ஆண்டு 1 மார்ச் 22 ஈரோட்டில் நடைபெற்ற சிறப்பு பயிற்சியின் இறுதி நாள் அன்று அருட்தந்தை அவர்களது நிறைவுரை. கடந்த 6 நாட்களாக நாம் இங்கு ஒன்று கூடி நம்மையே பற்றி சிந்தித்தோம். அப்படி என்றால் உடல், உடலிலே அடங்கியுள்ள உயிர், உயிரிலே இடம்பெற்று விரிந்து பிரபஞ்சம் முழுவதும் கலந்து நிற்கின்ற அறிவு, இவற்றை பற்றி பல கோணங்களிலே இருந்து சிந்தித்தோம். மெய்ப்பொருள் கண்டோம். அறவாழ்வு என்பது என்ன என்று விளங்கிக் கொண்டோம். உண்மையிலேயே நாம் சரியாக ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் நமக்கு வேண்டுவது இதற்கு மேலே இல்லை. வேண்டுவதெல்லாம் தெரிந்து கொண்டோம், ஆனால் செயலிலே கொண்டு வர வேண்டும். ஒவ்வொன்றாக செயலிலே கொண்டு வரும்போது நம்முடைய பயன் விளங்கும். அந்த அளவிலே தவத்தினாலே மன உறுதி பெற்று செயலிலே திருத்தமும் பலமும் பெற்று அதன் மூலம் வாழ்விலே எல்லா துறைகளிலும் நீங்கள் சிறப்புற்று வாழ்வு நடத்த வேண்டும். உள்ளத்திலே மகிழ்ச்சியோடு, நிறைவோடு, நீங்களும் சிறப்பாக உடல் நலத்தோடு மன வளத்தோடு வாழ்வதோடு குடும்பத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை திருத்தமாக நன்றாக செய்ய வேண்டும். நாம் பண்பாட்டிலே உயர்ந்தோம் என்றால் அதுதான் தவத்தினுடைய பெருமை. தம் கர்மம் செய்வார், தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார் என்ற முறையில பண்பாட்டிலே நாம் உயர்ந்தோம் என்றால் அது தவத்தினுடைய பெருமை, பயன். இவ்வளவு நாள் தவம் செய்து மூல பொருள் முதல் சாதாரணமாக உயிர்கள் வரையில உணர்ந்து கொண்ட நாம் எதிர்காலத்திலே எப்படி வாழ வேண்டும் திட்டமிடுங்க. திட்டமிடாவிட்டால் இவ்வளவு ஆற்றலும் அறிவும் சிதறுண்டு போகும். பயன், முழு பயன் கிடைக்காது. ஒரு அணை கட்டி, ஆற்று வெள்ளத்தை அணை கட்டி அதை காவாய் போட்டு காய்ச்சலுக்கு உபயோகிப்பது போன்று நாமும் நம்முடைய அறிவை, நம்முடைய ஆற்றலை சேமித்து ஒழுங்குபடுத்தி அதை செயல்படுத்தி பயன்பெற வேண்டும். இவற்றையெல்லாம் நல்ல முறையில பயன்படுத்துவதற்கு உங்கள் குடும்பம் நல்ல இடம். குடும்பத்தை விட ஒரு பெரிய கலாசாலை ஒரு மனிதனுக்கு தேவையே இல்லை. கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தும் கற்றுக்கொள்ளலாம், பழகிக் கொள்ள வேண்டிய அனைத்தும் பழகிக் கொள்ளலாம். முதல்ல உங்களுடைய மாற்றம் கணவன் மனைவி உறவில முன்னிருந்தது போல் இல்லாமல் நீங்கள் சிறப்பு பயிற்சியினால பெற்ற பயன், பேராசை, சினம், கடும்பற்று, இன்னும் கவலை, இவைகளை எல்லாம் மாற்றி அமைத்துக் கொண்டு நான் மாறி இருக்கிறேன் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும். நீங்களும் உணர வேண்டும். இறைவன் எங்கு உள்ளான் என்ற உண்மை நீங்கள் விளங்கிக் கொண்டதாக இருந்தால் அதனுடைய வெளிப்பாடு எப்படி காட்டிக்கொள்வது? உங்கள் வாழ்க்கை துணைவர், குழந்தைகள், இன்னும் பெற்றவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களோடு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை, அங்கு உள்ளவன் இறைவன் தான். அங்கே நான் செய்ய வேண்டிய கடமை என்ன என்று
திட்டமிட்டு பாருங்கள். என்ன வழியில நீங்கள் செய்ய வேண்டும் என்று அமைதியான நிலையில குறிப்பு எடுக்கின்றீர்களோ அதே குறிப்பு தவறாமல் பார்த்துக்கொள்ளணும். சிறிது நாள் இந்த விழிப்பு நிலையோட பழகினா ஆயிடும். நாம் மறதி நிலையோடு பழகி பல பதிவுகளை ஏற்படுத்தி கொண்டோம். அந்த பதிவுகள் மேலும் மேலும் செயலாகி ஆழமாகவும் பதிந்து விட்டன. அதிலிருந்து மீள வேண்டும், ஒரு புதுமையான வாழ்வை பெற வேண்டும் என்று சொன்னா அது உங்கள் குடும்பத்திலேயே தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை துணைவரிடத்தையே தொடங்குங்கள். காலையில எழுந்தவுடனே ஒருவரை ஒருவர் பார்த்து வாழ்க வளமுடன் என்று கூறிக்கொள்ளக்கூடிய பழக்கம் வேண்டும். ஏதோ வெட்கமா இருக்கிற மாதிரி நினைப்பீங்க. என்ன வெட்கம் இதுல வந்து? கணவன மனைவியும் மனைவிய கணவனும் வாழ்த்த பத்தி எத்தனையோ தடவை சுடு சொல்லால கோபத்தினால எப்படியோ பேசியிருக்கணும் இல்லையா? அதை விடவா இது கெட்டது? நல்லது செய்யறதுக்கு துணிவு வேண்டும். துணிந்து வாய் திறந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து விடுங்க 2 தடவை. உங்களை பார்த்து குழந்தைகளும் உங்களை வாழ்த்தும், குழந்தைகளுக்கும் வாழ்த்துங்கள். இங்கே இருந்து பிறக்கட்டும். ஒருவரை ஒருவர் பார்க்கும் போதெல்லாம் இந்த நட்பின் மூலம் எத்தனை நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையிலே அடைந்திருக்கிறேன் என்று எண்ணி பாருங்கள். எண்ணிறந்த நன்மைகள் மனதுக்கு வரும். மத்தியிலே ஏதோ அவரவர்களுடைய எண்ணத்தின் விருப்பத்தின் காரணமாக சில சமயம் வேறுபாடு இருக்கலாம். அதற்கெல்லாம் விட்டு கொடுக்கத்தான் வேண்டும். ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் வேண்டும். அந்த சுதந்திரம் யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சுதந்திரம் கிடைக்கும் வாழறதுக்கு. எனவே நாம் எந்த சுதந்திரத்தை வாழ்க்கையில வேண்டுகிறோமோ அந்த சுதந்திரத்தை நம்மிடம் அண்டி இருக்கும் அல்லது சேர்ந்து வாழும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வாழ்க்கை துணைவருக்கும் கொடுக்க பழகிக்கொள்ளுங்கள். இந்த உலகம் இன்று வரையில நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள். முக்கியமாக தாய் குலத்தை 2வது படியிலேயே வச்சு பழகிவிட்டது. இறைவனுடைய எல்லையற்ற ஆற்றல் எல்லாரும் விளங்கிக் கொள்ளக்கூடியதான் இருக்கிறது. எல்லையற்ற ஆற்றலுடைய இறைவன் கூட உயிர்களுடைய உற்பத்தி என்ற ஒரு பொறுப்பை பெண்ணினத்திடமே விட்டு வைத்திருக்கிறான் என்று சொன்னா இந்த உலகம் முழுவதிலும் உள்ள உயிரினங்கள் எல்லாமே தாயின் அன்பளிப்பு. அத்தகைய பெருந்தன்மையை நினைந்து மதிப்பளித்து நாம் என்ன கடமை செய்ய வேண்டும்? அவர்கள் செய்யும் தொண்டுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன? அதே போல அவர்களும் பெண்களும் ஆண்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்துத்தான் வர வேண்டும். எந்த இடத்துல சிறிது தவறிவிட்டாலும் கூட அதை பொறுத்து கொண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டு கொடுக்கணும். அதற்கு மேல அவசியமான இடத்துல தியாகம் கூட வேண்டும். நட்பு புரியாமல் இருக்க வேண்டுமானால் அது நல்ல முறையில ஆழம் பற்றி ஓங்க வேண்டுமானால் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், இந்த 3 வேண்டும். உலகிலே அல்லது குடும்பத்திலே நம்முடைய நட்பை அதிகரித்துக் கொள்வதற்கு 3 வழிகள் பின்பற்ற வேண்டியதும் உண்டு. அடிக்கடி நான் சொல்லுவேன். அதாவது ஒருவரையும் இன்னது வேண்டும் எனக்கு இன்னது கொடு என்று டிமாண்ட் பண்ணக்கூடாது, வற்புறுத்தி கேட்கக்கூடாது. கமாண்ட், நீ இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும், அதை செய்யக்கூடாது என்ற கமாண்டும் கூடாது. டோன்ட் கமெண்ட். 3வது ஆளை பொறுத்து எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்துல அவன் இப்படி அவன் இப்படி அவர் இப்படி இவன் எப்படின்னுட்டு அவர்களை பற்றி ஒரு வசை மாறியோ குற்றங்களையோ சுட்டி காட்டக்கூடாது. அது கமெண்ட்ஸ். டோன்ட் கமெண்ட்.
on the activities of others. Don't demand anything from anybody. அந்த முறையில கமெண்ட் டிமாண்ட் என்ற மூன்றையும் விட்டுவிடணும். அந்த இடத்துல உலகமே நமக்கு நட்பாகிவிடும். அன்பர்களே, இன்பமும் துன்பமும் நம்மிடமேதான் உள்ளன. எவ்வளவு வளர்க்க முடியுமோ அவ்வளவு வளர்த்துக் கொள்வோம். நாம் எவ்வளவு வளர்க்கிறோமோ அந்த அளவு உதவியாக இருக்கும். தன்முனைப்பு என்ற காரணத்தினால அடிக்கடி நாம் இந்த இடத்துல தவறு செய்வோம். அது பழக்கத்தினாலே உணர்ந்து திருத்திக் கொள்ள வேண்டும். 100 குறைபாடுகள் இருக்கலாம், அதற்காக வருந்த வேண்டாம். வருந்தி பயனில்லை, திருந்த வேண்டும். இன்னைக்கு ஒரு குறையை தீர்த்து விடணும். இந்த குறையை இனிமேல் எழாத பார்த்துக் கொள்வேன் என்று ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள். மறுநாள் இன்னொன்று, மறுநாள் 100 குறைபாடு இருந்தாலும் 100 நாள், 3 மாதம் 10 நாட்களுக்குள்ளாக எல்லா குறையும் கலந்து விடலாம். கலந்து விட்டோம், இனியும் வாழ எத்தனையோ ஆண்டுகள் உள்ளன. குறைகளை குறைய 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 அந்த அளவுக்கு நிறைவு ஏற்படும் வாழ்க்கையில. இதற்காகத்தான் சிறப்பு பயிற்சி வேண்டியதாக இருக்கிறது, தவம் வேண்டியதாக இருக்கிறது, அறம் வேண்டியதாக இருக்கிறது. நல்ல கருத்துடையவர்கள் என்ற இருந்து போதனைகள் தேவையாக இருக்கின்றது. எனவே எவ்வளவையும் பெற்ற நீங்கள் குரு என்ற ஸ்தானத்துல நீங்கள் நடந்து காட்டி மற்றவர்களை நடக்க செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு பொறுப்பில ஒவ்வொருவரும் ஒரு ஒளி விளக்காக, அருள் விளக்காக குடும்பத்திலே இருந்து கொண்டே குடும்பத்துக்கும் உங்கள் சுற்றத்தாருக்கும் உலகுக்கும் ஒளி வீசி, இது நாங்கள் ஸ்கை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், மனவளக்கலை மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் ஆகையினால நாங்கள் இவ்வளவு பண்பாடோடு வாழ்ந்து வருகிறோம் என்று உங்கள் செயல்களிலே இருந்து கூறிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அந்த முறையில நீங்கள் முன்னேறி வரக்கூடிய ஒவ்வொரு படியும் உங்களுக்கு மேலான மதிப்பை அளிக்கும். குடும்பத்தை உயர்த்தும், நாட்டு உயர்த்தும், உலகத்தை உயர்த்தும், அமைதி நிலவும் என்று கூறி நீங்கள் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் இவற்றில் ஓங்கி சிறப்பாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறை நிலையோடு மனதை இணைத்து மனம் குளிர வாழ்த்துகிறேன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒருமையாகும், பாதுகாப்பாகும், வழிநடத்தியாகும் அமைவார்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. யோகத்திற்கு யோகம் தந்த அருள் ராஜா எங்கள் குருநாதர் வேதாத்ரி மகராஜா. யோகத்திற்கு யோகம் தந்த அருள் ராஜா எங்கள் குருநாதர் வேதாத்ரி மகராஜா.